welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் தீபாவளி அன்னைக்கு என்ன மாதிரியான மேக்கப் போட்டிருந்தேன், எந்த அவுட்ஃபிட் போட்டிருந்தேன், எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அண்ட் அந்த அவுட்ஃபிட்க்கு மேட்சிங்கான ஆக்சசரிஸ்லாம் எங்கேருந்து பிக் பண்ணியிருந்தேன் அப்படின்ற என்னுடைய தீபாவளி அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கப் லுக் பார்த்துடலாம். ஸோ நான் என்ன மாதிரியான மேக்கப் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப்பில் நான் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு வந்து டெர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி தான் என்னோடய ஃபேஸ் நான் க்ளீனாக வாஷ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மைல்டு கிளென்சர். உங்களுக்கு ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கிளென்சர் ட்ரை பண்ணலாம். இட்ஸ் வெரி ஜென்டில் ஆன் த ஸ்கின். அட் த சேம் டைம் இது நமக்கு எல்லா டர்ட்டையும் அழகாக ரிமூவ் பண்ணியும் கொடுத்துரும். நான் நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிடாமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து நிறைய பேர் ப்ரைஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் ட்ரஸ்ட் மீ, இது நீங்கள் ஒன்ஸ் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து டெய்லி யூஸ் பண்ணாலுமே குறைஞ்சபட்சம் 3 months இல்லை 4 months டிபெண்டிங் அப்பான் யுவர் யூஸ் கண்டிப்பாக இது வந்து வரும். இல்லை நான் வந்து மேக்கப்புக்கு மட்டும்தான் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இது வந்து தாராளமாக நீங்கள் இது ஒரு 1 year வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது நமக்கு கொஞ்சம் எடுத்தாலே நமக்கு அந்த ஸ்கின் ஃபுல்லாக நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கான ப்ளம்பியான எஃபெக்ட் நமக்கு சீக்கிரமாகவே கொடுத்துரும் கொஞ்சம் குவான்டிட்டி யூஸ் பண்ணாலே. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர். நீங்கள் தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரைமருக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் யூஸ் பண்ணேன். இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். உங்களுக்கு போர்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்விஸ் பியூட்டியோடது வந்து ஒரு ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ இதில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை என்னுடைய போர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது இன்ஸ்டண்ட்டாகவே போர்ஸை பிளர் பண்ணுற ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து கன்சிலர் யூஸ் பண்ணேன். அன்றைக்கி நான் வந்து ஃபவுண்டேஷன் எதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கல. எனக்கு எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்கோ அதை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி கன்சிலர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். கன்சிலருக்கு நான் வந்து சுகர் கன்சிலர் யூஸ் பண்ணேன். இதில் ஷேட் வந்து 45 கான் பண்ணேன். அண்ட் இந்த ஒரு ஷேட் வந்து எனக்கு ஒரு ஷேட் டார்க்கராக இருக்கக்கூடிய கன்சீலர். அதனால் எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள் இருக்கோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணி இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். சின்ஸ் இந்த கன்சீலர் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிறனால நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கண்டிப்பாக ஒரு ஹைலைட்டிங் ஷேட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு வந்து உங்களுடைய கன்சீலர் எக்ஸாக்ட் ஷேடில் இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் எனக்கு ஹைலைட்டிங் கண்டிப்பாக எனக்கு இருந்தாகணும். ஸோ அதனால் ஒரு டார்க் ஷேட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து ஹைலைட் மாதிரி பண்ணிப்பேன். ஸோ இந்த கன்சிலரை எனக்கு எங்கெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தோணுது, அந்த இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி நல்லாவே ஒரு கன்சிலர் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஹைலைட்டிங்க்கு மேப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சிலர் எடுத்து ஹைலைட்டிங் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் என்னோடய அண்டர் ஐஸில், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், ஃபோர் ஹெட்டில், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் பண்ணிக்கிறேன். அண்ட் இது எனக்கு அந்த டார்க் கன்சிலர் ப்ளஸ் இந்த லைட் கன்சிலர் ரெண்டும் மிக்ஸ் ஆகி என்னோடய எக்ஸாக்ட் ஷேடுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா என்னோடய ஃபேஸ் வந்து செட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணுறது மூலமா எனக்கு வந்து ஓவரால் ஃபேஸ்க்குமே வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்காது. இது எனக்கு நேச்சுரலாகவே அந்த ஒரு ஹைலைட் அண்ட் கொஞ்சம் டார்க் ஷேட் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து மெயினாக இந்த மெத்தட் அன்றைக்கி நான் சூஸ் பண்ணேன். அந்த பேஸை நான் செட் பண்ணுறதுக்கு மேப்ளினோட ஃபிட் மீ பவுடர் தான் யூஸ் பண்ணேன். இதில் என்னோடய ஷேட் வந்து 310 சன் பீச். ஸோ இதை ஒரு பவுடர் ப்ரஷில் எடுத்து ஃபர்ஸ்ட் அண்ட்ரைஸை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்டையர் ஃபேஸையும் நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி வந்து பவுடர் கொஞ்சம் ஹெவியாகவே தான் வச்சுக்கிட்டேன். பிகாஸ் நம்ம அவுட்டோரில் போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும். ப்ளஸ் நம்ம வந்து வெடியெல்லாம் வெடிப்போம், அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம். ஸோ வெயில் இருக்கிறனால நமக்கு அதிகமாக ஸ்வெட் அண்ட் ஆயில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் ஐப்ரோஸ்க்கு நான் வந்து வெட் அண்ட் வெயிலோட ஐப்ரோ கிட் யூஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போது ரீசெண்டாக தான் நான் வந்து ஐப்ரோஸ் பவுடர் வச்சு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் 2 டுட்டோரியல் கூட இருக்குது ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வந்து கடகடன் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் நான் சொல்லேன். நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு அந்த 2 வீடியோ வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஐ ஷேடோ நான் வந்து கொஞ்சம் மினிமலாக தான் வச்சுக்கிட்டேன். இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட சோஃபெக்ஸ் பேலட்லேருந்து ஒரு ரெட்டிஷ் ஷேட் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் அண்ட் அவுட்டர் வி ஷேடாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் க்ரீஸ்க்குமே சேம் ஷேடே யூஸ் பண்ணி கொஞ்சம் கலரை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், மற்றபடி வந்து வேறு எந்த கலர்ஸுமே யூஸ் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் பேலட்லேருந்து இந்த 2 கோல்டன் ஷேடையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய
சென்டர் ஆஃப் த லிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு. இது வந்து நல்ல ஒரு பிக்மெண்டடாக இருக்கக்கூடிய பேலட், சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக இந்த பேலட் கூட வாங்கிக்கலாம். அண்ட் தென் ஐலைனருக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பென் ஐலைனர் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிக்மெண்டடாகவும் இருக்குது. ஒரு ஸ்வைப்லேயே நமக்கு வந்து அந்த ஒரு பிச் டார்க் பிளாக் கலர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வாட்டர் ப்ரூஃப் ஸ்மச் ப்ரூஃபாகவும் இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்ட் டேஸில். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. அதனால் அவசரமாக போடுறேன் அப்படின்னா இப்போலாம் நான் வந்து இந்த ஒரு பென் ஐலைனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். மஸ்காராக்கு மேப்ளினோட கொலோசல் மஸ்காரா தான் யூஸ் பண்ணேன். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மஸ்காரா. எனக்கு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா எல்லாமே பிடிக்கும். ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு லென்த் அண்டு வால்யூம் கொடுக்கக்கூடிய மஸ்காரா. ஸோ இதே என்னுடைய 2 அப்பர் லேஷஸ் அண்ட் லோயர் லேஷஸ்லையும் நான் நல்லா கோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ளஷ்க்கு வந்து நான் சுகரோட ஃபேஸ் பேலட் தான் எடுத்துக்கிட்டேன். இதில் 02 விவிட் விக்ட்ரி அப்படின்ற ஷேடில். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் தான் அன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 சைட் சீக்ஸ்லேயும் நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் நோஸ்லேயும் சின்லேயும் நான் வந்து கொஞ்சமாக ப்ளஷ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஸோ ப்ளஷ் முடிச்சதுக்கு அப்புறமா ஹைலைட்டர் நான் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ சேம் பேலட்லேருந்து ஹைலைட்டர் எடுத்து எனக்கு ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அங்கெல்லாம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக்கு நான் வந்து என்வேவேயோட லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு சூப்பரான டீப் மரூன் ப்ளஸ் ரெட் இந்த மாதிரியான ஒரு கலர். என்னுடைய சாரிக்கு இது வந்து ஒரு எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ அதனால நான் இந்த லிப்ஸ்டிக் வந்து என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இது முடிச்சதுக்கு அப்புறமா ஓவரால் லுக் வந்து இப்படி தான் இருந்தது. அன்னைக்கு எனக்கு அவுட்கம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பேசிக்காக மேக்கப்பே போடாமல் ஜஸ்ட் ஒரு ரெட் லிப்ஸ்டிக் போட்டாலே கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாலிவுட் தீமில் இருக்கிற மாதிரியான அவுட்ஃபிட் அண்டு ஜுவல்லரி எல்லாமே பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் லுக்கே கொஞ்சம் போல்டாக வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து போல்ட் லிப்ஸ்டிக் ப்ளஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரியான ஐஷேடோவும் நான் வந்து போயிருந்தேன். அண்ட் இந்த சாரிக்கு இந்த மேக்கப் வந்து எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி எல்லா பிக்சர்ஸுமே வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அங்கே நிறைய பிக்சர்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த சாரீ வந்து அன்மேசிங் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு ஆன்லைன் வெப்சைட்லேருந்து பிக் பண்ணிக்கிட்ட சாரீ தான். யூஸ்வலாக தீபாவளி அன்றைக்கி மார்னிங் நான் வந்து சில்க் சாரீ தான் வேர் பண்ணுவேன் எப்போதுமே. பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு டிசைனர் சாரீ வேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சாரீக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியே நான் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் ஜிம்கா வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஜிம்கா வந்து நான் மீஷோலேருந்து பிக் பண்ணியிருந்தேன். எல்லாருமே வந்து ஜிம்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தீங்க இந்த ஜிம்கா அண்ட் சாரீக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ். அண்ட் இந்த பேங்கிள்ஸ் வந்து அகைன் நான் வந்து மீஷோலேருந்து தான் வந்து பிக் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.